இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கை பிரயாணத்திலே பல சூழ்நிலைகளிலே பல பாதைகளை நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஒரு கடைசி காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் பலவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடத்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் என்பதை ஒருவரும் மறந்து விட வேண்டாம். இந்த நாட்களிலே சில கடக்க முடியாத பாதைகள், கடக்க முடியாத வழிகள், நம்மளால் கொஞ்சம் தூரம் பிரயாணிப்போம், அதுக்கப்புறம் நம்மளால் கடக்க முடியாது என்று நாம் நினைக்கிறதான அநேக பாதைகள் உண்டு நம்ம வாழ்க்கையிலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நினைக்கிற ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, இல்லை நான் தனியாக பிரயாணம் பண்ணுகிறேனா என்பதை நாம் எல்லோரும் நினைத்து பார்க்கிறது உண்டு. ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையிலே அவர் நம்மோடு கூட இருந்தார் என்றால், அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், அந்த பாதையை நாம் எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் நாம் எளிதாக கடக்க முடியும். இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் அந்த பாதைகளிலே நாம் பயணிப்பது மிக கடினமான காரியமாக இருக்கும். சில சூழ்நிலைகள், சில நேரங்கள், சில அனுபவங்கள் வாழ்க்கையிலே வரும்போது, நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதான வாழ்க்கை பயணத்திலே கடக்க முடியாத சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இல்லை நாம் தனியாக தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோமா, அவருடைய சித்தப்படியா, அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோமா, இல்லை மாற்று பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நினைப்போம் என்றால், நாம் யோசித்து செயல்படுவோம் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், எப்பேற்பட்ட பாதையை நம்மால் கடக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை ஆதாரமாக்கி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட அனுபவங்களிலும், எப்பேற்பட்டதான பாதைகளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த பாதையை நாம் எளிதாக கடப்போம். கடந்து கஷ்டமான சூழ்நிலையை கடந்து அதற்கப்புறமாக ஒரு மகிமையான, ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கும்போது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. அதனுடைய 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். இப்போது தண்ணீர்களை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வெள்ளம் போன்ற சோதனைகள், வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போது நம்ம தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராகில் நாம் அதை கடந்து விட முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். வேதத்திலிருந்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மோசே அழைத்து கொண்டு வரும்போது அவர்களை செங்கடலை கடந்து போக வேண்டியதான சூழ்நிலை வருகிறது. சுருக்கமாக நான் சொல்கிறேன், வசனங்களை எடுக்க விரும்பவில்லை. அப்போது செங்கடல் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. அவர்களுடைய பிரயாணத்திலே செங்கடல் எதிராக நிற்கிறது. ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, பெரிய பிரச்சனை. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக ஜனங்கள் பயங்கரமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரத்தில் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, இவங்க ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படியாவது செங்கடலை கடக்காமல் வேறு வழியாக போவதற்கான ஒரு பாதை, ஏதோம் வழியாக போவதற்காக ஏதோம் ராஜாவிடத்தில் போய் கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் எல்லை வழியாக போக எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று. ஆனால் அவன் அனுமதி கொடுக்கலை.
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசே இடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னென்னா, நீங்கள் செங்கடலை கடந்து போக வேண்டும். எதற்காக செங்கடலை கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், அந்த இடத்திலே பார்வோன் தேவ மகிமையை காண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அதற்காக ஒரு செங்கடல், பாதையின் குறுக்கே ஒரு செங்கடல். அந்த இடத்துல கர்த்தர் செங்கடலை 2ஆக பிரித்து ஜனங்களை அக்கறைப்படுத்தினார். ஆமேன். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே போய்கொண்டு இருக்கும்போது நன்றாக போய்கொண்டிருப்போம். வழியிலே ஒரு செங்கடல் வரும். அப்போது தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாற்று பாதையை தேர்ந்தெடுப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில் நாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் சொல்லுவார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி கர்த்தர் சொல்லுவார். இப்போதும் யாக்கோபே என்று சொன்னது போல நம்ம பேரை கூப்பிட்டு நம்ம பேரை சொல்லி, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனவருமாகிய கர்த்தர், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடையவர்களாக நாம் இருப்போமானால் அவர் நம்மை பார்த்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்வாரானால் எப்பேற்பட்ட செங்கடல் போன்ற சோதனைகளையும் எப்பேற்பட்ட செங்கடல் போன்ற இடங்களையும் நம்மால் கடக்க முடியும். ஆனால் மாற்று பாதையை நாம் தெரிந்தெடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஏதோமன் ராஜா வழிவிடல. அவங்க திருப்பி செங்கடலில் வராங்க. வந்து கர்த்தர் செங்கடலை 2ஆக பிரித்து கொடுக்கிறார். அழகாக கடந்து போகிறாங்க. பார்வோனும் சேனையும் அந்த இடத்துல மூழ்கி போகிறாங்க. இப்போ சத்ரு சேனையை மூழ்கடிப்பதற்காக, சத்ருவை அந்த இடத்துல மூழ்கடிப்பதற்காக கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு செங்கடலை அந்த இடத்துல அனுமதிக்கிறார். பார்வோன் அந்த இடத்துல அதை பார்த்து இப்படியும் ஒரு கர்த்தர் இருப்பாரா என்றவன் அதிசயப்படுகிறான். உண்மையிலே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்கிறான். அத்தனை பேர் அந்த இடத்துல மாண்டு போகிறாங்க. அப்போது ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், எதற்கு இந்த செங்கடலை கர்த்தர் அனுமதிக்கிறார், ஏன் இப்படிப்பட்டதான பாதைகள், ஏன் இவ்வளவு வேதனையான அனுபவங்கள், கடக்க முடியாத நகர முடியாத இந்த பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று வேதனையோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இது நம்மை மூழ்கடிப்பதற்காக அல்ல, நம்முடைய சத்துருவை மூழ்கடிப்பதற்காகவே இப்பேற்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நம்மை கடக்க பண்ணுவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு சேனையை கர்த்தர் மூழ்கடிக்க பண்ணுவார். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமேன், அல்லேலூயா. ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை. யோர்தானில் போய் நிற்கிறாங்க, யோர்தான் கரையில் போய் நிற்கிறாங்க. என்ன செய்ய வேண்டும்னு தெரியல. யோர்தான் பிரபாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பற்றியை சுமக்கிற ஆசாரியுடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் 2ஆக பிரிகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த யோர்தான் ஆற்றி அவர்கள் ஈஸியாக கடந்து போகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செங்கடல் ஒரு தடையாக இருக்காது, யோர்தான் ஒரு தடையாக இருக்காது. அல்லேலூயா. யோர்தான் போன்ற சோதனைகள், யோர்தான் போன்ற வெள்ளம் முன்றாக நிற்கும் போது உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியுடைய கால்கள் பட்ட உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததென்றால், இன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், வேத வசனங்களை சுமக்கிற நாம், வேத வசனத்தை இருதயத்திலே பதித்து வைத்திருக்கிற நாம், வேத வசனத்தின்படி நடக்கிற நாம், நம்முடைய கால்கள் பட்டவுடனே, அந்த ஆசாரியுடைய கால்கள் பட்டவுடனே அது 2ஆக பிரிந்ததானால், அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் கடந்து போக முடியும். ஆமேன், அல்லேலூயா. ஆறுகளை கடக்கும்போது அது புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வேத வசனம் நமக்கு அழகாக சொல்கிறது. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அது முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த தீச்சுளை 7 மடங்கு அதிகமாக்குறாங்க, 7 மடங்கு அதிகமாக்குறாங்க. இவங்க என்ன அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், அந்நிய தேவனை நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம். ஆண்டவரை தவிர எந்த ஒரு காரியத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, எதை நாம் அதிகமாக நாம் விரும்புகிறோமோ, அது கர்த்தருடைய பார்வைக்கு அது ஒரு விக்கிரகமாக காணப்படும். இங்கே அந்த பொற்சிலையை வணங்கும்படி எல்லா ஜனங்களும் வணங்கணும். ஆனால் இந்த வாலிபர்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கையை உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் ஒருவேளை விடுவிக்கலாம், இல்லைன்னா விடுவிக்காமற் போனால் கூட நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்ல காரணம் என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை அவர்களை சுமக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகள்.
ஆமென். தீச்சூளை 7 மடங்கு அதிகரித்தது. அப்படியே கட்டி அவர்களை தூக்கி போடுகிறாங்க, தீச்சூளையில் போடுறாங்க. போனவங்க எரிந்து கருகி சாம்பலாகி போனாங்க. ஆனால் இவங்கள் 3 பேரும் அந்த தீச்சூளையின் நடுவில் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு கூட 4வது ஒருவர் அந்த இடத்துல அந்த தீச்சூளையிலே உலாவி கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உலாவி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நேபுகாத் நேச்சார் அப்படி அசந்து போகிறார். 3 பேரெல்லாம் போட்டோம், 4 பேராக உலாவுகிறார்களே, இது என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது? அவங்க 3 பேரும் அப்படியே எந்த ஒரு இந்த தீயினுடைய வாசனை கூட இல்லாமல், அவங்க ஒரு தலைமயிர் கூட கருகாமல், ட்ரெஸ் கூட எதுவுமே செய்யாமல் அப்படி எப்படி உள்ளே போடப்பட்டாங்களோ அப்படியே வெளியே வராங்க. அந்த இடத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்த ராஜா உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ளுகிறார். இப்படி தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறது நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய எதிராளி கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நம் மூலம் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகளை கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. எப்போ ஒரு தெய்வ பிள்ளையுடைய மைண்ட் செட் இருக்க வேண்டும், கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடையவன். ஆகவே தண்ணீர்களை கடக்கும் போது நான் பயப்பட மாட்டேன், ஆறுகளை கடக்கும் போது நான் பயப்பட மாட்டேன், அக்கினியில் தான் போடட்டுமே, அக்கினி சூளை போன்ற அனுபவங்கள் வாழ்க்கையில் வரட்டுமே, நான் பயப்பட மாட்டேன். 4வது ஒருவர் உலாவுவார் என் கூட, அவர் என் கூடவே இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீங்களா? தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை அக்கினி போன்ற சோதனையில் இருக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஏசாயா 43:1 சொல்லியிருக்கிறபடி, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டே, நீ என்னுடையவள். கர்த்தருடையவர்களாக இருக்கும்போது, என்னுடைய கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாயிருந்தாள், என்னுடையவன் என்று அவர் சொல்வாரானால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கடக்க நம்மளால் முடியும். நாம் கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன் இதை அனுமதிக்கிறார் என்ற கேள்வியும் வேண்டாம். நமக்கு எதிராக நிற்கிற சத்ரு வெட்கப்படும்படியாக, சத்ரு சேனையை மூழ்கடிக்கும்படியாக, சத்ரு அந்த இடத்துல தேவ மகிமையை பார்க்கும்படியாக, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இப்பேற்பட்ட அனுபவத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை ஒருவரும் மறந்துவிட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் இப்பேற்பட்ட போராட்டங்கள், சோதனைகள் வாழ்க்கையிலே யாராவது பயணித்து கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் அந்த பாதையை நீங்கள் எளிதாக கடக்கலாம். மாற்று வழியை, யோனாவை போல ஒரு மாற்று வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னால் நினிவேக்கு போக வேண்டாம். தர்ஷீசுக்கு போனால் அங்கே என்ன நடந்தது? பயங்கரமான காரியங்களை யோனா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பேற்பட்ட நமக்கு பிரியமான வழி, நம்முடைய கண்ணுக்கு பிரியமான பாதை, நம்முடைய இருதயத்திற்கு செம்மையாய் தோன்றுகிற பாதையை நாம் தேர்ந்தெடுக்காதபடி கர்த்தர் அனுமதித்திருக்கிற பாதை சற்று கடினமாக இருந்தாலும் அதிலே நாம் பிரயாணப்படுவோம். கர்த்தர் உங்களை நடத்துவார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார் அல்லவா? அதே தேவன் உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எந்த பாதையில் பயணிக்க வேண்டுமோ அந்த பாதை அவர் காட்டுகிற தேவன். ஏசாயா 30:21 ஒரு வசனம் இப்படியாக வரும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமேன். இந்த நாளில் இது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, எந்த பக்கம் நீங்கள் சாயும் போதும் இதுதான் வழி, இதில் நட. இது கஷ்டமாக இருக்கலாம், இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி யோர்தான் போன்ற போராட்டங்கள் இருக்கலாம், இல்லை செங்கடல் போன்ற அனுபவங்கள் இருக்கலாம், இல்லை தீச்சூளை போன்ற அனுபவங்கள் இருக்கலாம், இல்லை இதுதான் பாதை, இதில் பயணி என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற சத்தம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தைரியமாக பயணியுங்கள். அந்த இடத்திலே சத்ரு சேனையை கர்த்தர் மூழ்கடிப்பார். உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்ருக்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்திலே சத்ரு சேனையை மூழ்கடித்த தெய்வம் அந்த இடத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எப்பேற்பட்ட
பிரச்சனையாக இருந்தாலும், எரிகோ போன்ற கோட்டைகளாக இருந்தாலும் கர்த்தரால் தகர்த்து போட முடியும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய உடன்படிக்கையாகிய வசனத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் அதிகமாக வசனத்தை படியுங்க, வசனத்தின்படி நடையுங்க, வசனத்தை அப்படியே கற்றுக்கொள்ளுங்க, மனப்பாடமாக கற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனம் உங்களை நடத்தும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அது கண்டிப்பாக உங்களை நடத்தும். நீங்கள் எந்த இடத்திலே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திலே உங்களை கொண்டு போய் கரை சேர்க்கும். ஒரு செங்கடலை கடந்தால் தான் ஒரு கானான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள், பிரயாசங்கள், போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து தளர்ந்து போகாதபடி அதை கர்த்தருடைய துணையோடு கூட நீங்கள் கடக்கும்போது அதற்கு பின்னாடி இருக்கிறத மகிமை, பின்னாடி இருக்கிறதான ஆசீர்வாதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக சத்ரு சேனை மூழ்கி போகிறதை நீங்கள் காண முடியும். உங்களை கொண்டு கர்த்தர் அந்த இடத்திலே மகிமைப்படுவார். நீங்களும் உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கவும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அந்த இடத்திலே உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதை மறந்து விட வேண்டாம் அன்பான தேவ பிள்ளைகளே. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும், கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பலவிதமான பிரச்சனை, தனிமை, சிலவங்களை தனிமை வாட்டி, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணக்கூட யாரும் இல்லையே, ஒரு பெரிய போராட்டம் என் வாழ்க்கையில் முன்னே நிற்கிறதே, செங்கடல் போன்ற அனுபவங்கள் இருக்குதே. ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், மறந்து விடாதுங்க, சத்ரு சேனை மூழ்கி போகும். நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன், மகளே நீ என்னுடையவன், மகனே நீ என்னுடையவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்று சொல்லுகிறார். ஆகவே பயப்படாதுங்க, கலங்காதுங்க. இந்த நாட்களில் தைரியமாக இருங்க. வேத வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நல்ல வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் பற்றாது? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு வேதனையோடு கண்ணீரோடு கடக்க முடியாத பாதைகளுக்கு, செங்கடலுக்கு முன்னாக நிற்கிற பிள்ளைகள், யோர்தானுக்கு முன்னாக நிற்கிற பிள்ளைகள், தீச்சூளை போன்ற அனுபவத்திற்கு முன்னாக இதை எப்படி கடப்பேன் என்று வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் உம்முடைய பலத்தோடு கூட ஆண்டவரே கடக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இதில் சோர்ந்து தளர்ந்து போகாதபடி, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாதபடி, இதில் கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்தது சத்துரு வெட்கப்படும்படியாக, சத்துரு சேனையை மூழ்கடித்து போகும்படியாகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்ற ஒரு நல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா உணர்வுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே ராஜா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்கப்பா. வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும் போது, எந்த இடத்துல எந்த பாதையில் பிரயாணிக்கணும் அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கப்பா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் வழிகாட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வழிகாட்டியாக இருந்து நடத்துங்க ஆண்டவரே. முடிவு பரியந்தம் கர்த்தர் வழி நடத்துங்க. வருகை வரையில தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. சோர்ந்து தளர்ந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, சோர்வுகளிலிருந்து கர்த்தர் எழுப்புவீராக அப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் ஆண்டவரே, கூட இருக்கிறதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தைகளின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.